ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, பயப்படாதே. இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் வெறும் அற்புதங்களை மாத்திரம் செய்யவில்லை. அவர் அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தபடியால் திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் பேசின வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனங்களுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வந்த வார்த்தைகள், சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வந்த வார்த்தைகள். ஆகவே தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கேட்பதற்கே திரள் கூட்ட மக்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு ஒரு மலையில் அமர்ந்திருந்த பொழுது எத்திசையிலிருந்த மக்கள் வந்தார்கள். அங்கே ஆண்டவர் அவளுக்கு அநேக கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார். இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஜனங்கள் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகள் காயப்பட்ட உள்ளங்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள், வேதனையில் இருந்த மக்களுக்கு விடுதலை கொண்டு வந்த வார்த்தைகள். இந்த இடத்திலும் இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும், எதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இது, பயப்படாதே என்கிற ஒரு வார்த்தை. பயப்படாதே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே. ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? ஏதோ ஒரு பயம் உன்னுடைய உள்ளத்தை காணப்படுகிறது. ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பயத்தினால் காயப்பட்ட உள்ளத்தோடு இந்த வார்த்தை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசுடைய இருதயத்தையும் சூழ்நிலைகளை அறிந்தபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே. Fear not my son, fear not my daughter. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே நீ பயப்படாதே, என் மகனே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பயமானது வேதனை உள்ளது என்பதாக வேதம் சொல்லுகிறாரு. பயம் ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால் அது அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும். அவனால் நிம்மதியாய் தூங்க முடியாது, நிம்மதியாய் தன்னுடைய வேலைகளை கவனிக்க முடியாது. அந்த பயம் அவனை பாதிக்கிறபடியினால் ஒரு மகிழ்ச்சியோடு தன்னுடைய தொழிலையோ பொறுப்புகளையோ கவனிக்க முடியாது. அவனுடைய உள்ளத்தை இந்த பயம் பாதித்து கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அது அவனை பாதிக்கிறதாகவே இருக்கும். அது வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. எதை குறித்த பயமாகவும் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வியாதியை குறித்த பயம், அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், அல்லது உங்களுடைய தேவைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், அல்லது உங்களை சூழ்ந்து வந்திருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த பயம், ஏதோ ஒரு பயம் அது உங்களை பாதிக்கிறது. உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிறது, தூக்கத்தை பாதிக்கிறது. அது வேதனை உள்ளது. ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் என்பதாய். இந்த உலகத்தில் பயமில்லாத மனிதர்களை காண்பது இன்றைக்கு அரிதாய் இருக்கிறது. சின்ன பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் வேண்டுதல் செய்ய ஜெபிக்க வரும் பொழுது ஏதோ ஒரு பயத்தினால் பாதிக்கப்பட்டு வருகிற மக்களை எங்கும் பார்க்க முடிகிறது.
ஆகவே தான் ஆண்டவர் நாம் பயத்தோடு வாழ்வதை விரும்பவில்லை. நாம் பயமில்லாத ஒரு மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்த பொழுது இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் உங்களுடைய பயத்தை மாற்றி ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து வந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதீர்கள் என்ற வார்த்தை சொன்னார்கள். இயேசு தன்னை சிலுவையில் அறைவதற்கு அர்ப்பணித்து கொண்டார். அவர் சிலுவையில் மரித்து அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3 நாள் கழிந்தது. நிறைய பேருக்குள்ளே பயம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களுக்கு இயேசுவை கொலை செய்து அடக்கம் பண்ணி விட்டார்களே, அவ்வளவுதானோ என்பதாய். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் இந்த உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் வார்த்தை தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதிருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், ஆகவே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை சொன்னார்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை சொல்லுகிறார், என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்பதாக. வேத புஸ்தகத்தில் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு கலக்கம், உங்களுடைய இருதயத்துக்குள் ஒரு பயம், ஒரு காரியத்தை நினைத்தவுடனே ஒரு கலக்கம் வருகிறது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நினைத்தவுடன் ஒரு வேதனை, பயம் உண்டாகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்பதாக. நாம் பயத்தோடு வாழ்வதை கர்த்தர் விரும்பவில்லை. பயம் ஒரு மனிதனுக்குள் எப்படி வருகிறது, என்னென்ன காரியங்கள் பயத்தை கொண்டு வருகிறது? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவன், அவன் கொண்டு வருகிற பயம், அசுத்த ஆவிகள் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். 1 சாமுவேல் 16:14 வாசிக்கும் பொழுது ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஒரு அசுத்த ஆவி இறங்கி வந்து அவனை பயப்படுத்தி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவிகள் பயத்தை கொடுக்கும். சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வருவான். பொல்லாத பிசாசின் கிரியைகள் பயத்தை கொண்டு வரும். மந்திரவாதங்கள், பில்லி சூன்யங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை கொண்டு வரும். இன்னைக்கு அப்படித்தான் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பயம். இரவு நேரம் வந்தால் ஒரு பயம் வருகிறது, தூங்க முடியவில்லை. ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்திக்க வந்தான். என்ன தம்பின்னு கேட்டேன். அவன் சொன்னான், அங்கிள், என் உள்ளத்தில் யாரோ பேசுகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னா. உள்ளத்தில் பேசுகிறாங்களே, என்ன பேசுகிறாங்க? நீ தற்கொலை பண்ணி செத்துரு, நீ தற்கொலை பண்ணி செத்துரு, உனக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது, பாரு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி கொண்டு இருக்கிற, உனக்கு வீட்லேயும் மரியாதை இல்லை, வெளியிலேயும் மரியாதை இல்லை, ஏன் வாழுகிறாய், செத்து போய்விடு என்று உள்ளத்தில் பேசுகிற சத்தம் தெளிவாக எனக்கு கேட்கும். அந்த சத்தம், ஒரு ஆள் பேசுகிற சத்தம் கேட்கும். அது வேற சொல்லுகிறது, கிணற்றில் விழுந்து தற்கொலை பண்ணு, ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணு, அது சொல்லி கொடுக்கிறது இதெல்லாம் செய் என்பதாய். எனக்குள்ளே ஒரு பயம், என்னை அறியாமல் நான் தற்கொலை செய்து கொள்ளுவேனோ என்கிற பயம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு பொல்லாத ஆவி அவனோடு பேசி அவனை பயப்படுத்தி அவனை தற்கொலைக்கு நேராய் தூண்டி கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரி வந்தாங்க. ஐயா, நான் தூங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டார், என்ன பிரச்சனை? இரவு நேரம் வந்துவிட்டால் ஒரு உருவம் என்னை தொடர்ந்து வருகிறதை பார்க்க முடிகிறது, ஒரு ஆவி என்னை பயப்படுத்துகிறது. அதனால இரவு நேரம் வந்தாலே ஒரு பயம் என்னை கம்மி கொள்ளுகிறது, தூங்குவதே இல்லை. ரூமில் லைட்டெல்லாம் போட்டு வெளிச்சத்தில் படுக்கையில் நான் சாய்ந்து உட்கார்ந்து இருப்பேன். கண்ணை மூடினால் பயம் வந்துவிடும். ஆகவே கண்ணை திறந்து விழித்திருக்கிறேன். அதிகாலை நேரத்தில் ரொம்ப சோர்வு ஏற்பட்டு டயர்டாகி நான் கொஞ்ச நேரம் தூங்கினால் தான் உண்டு.
ஒவ்வொரு நாளும் பயம். தூங்க விடாதபடி அந்த ஆவியனை பயப்படுத்தி கொண்டிருக்கிறார். பொல்லாத ஆவியினால் உண்டாகிற பயம், அது வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் என்று எல்லாரையும் பயப்படுத்துகிற ஒரு பொல்லாத ஆவி. வேதம் சொல்லுகிறது, சத்துருவாகிய பிசாசானவன் பயத்தை உண்டு பண்ணுகிறான். பயப்படுத்துகிற ஆவி மனிதர்களை கலங்க பண்ணுகிறாரு. ஆனால் ஆவியானவர் வரும் பொழுது விடுதலை. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கும் பொழுது அந்த சத்துருவின் வல்லமை அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை. இன்றைக்கு அந்த பயம் உங்களை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கலாம். இரவு நேரம் வந்தாலே ஒரு பயம். கண்ணுக்கு முன்னால் ஏதோ ஒன்று தெரிகிறது, ஏதோ ஒன்று பேசுகிறது. ஐயோ, நிம்மதியாய் தூங்க முடிவது இல்லை. பயம், பயத்தின் ஆவி மனிதர்களை கலங்க பண்ணுகிறார். அரக்கோணத்தை சார்ந்த ஒரு சகோதரி சோஃபியா என்கிற ஒரு மகள், அவனுடைய வாழ்க்கையில வினோதமான ஒரு காரியம் நடந்தது பாருங்க. ஒரு ஆவி வந்து அவங்களோட பேசுமா. அதனால பேசும் அந்த சத்தத்தை கேட்டால் பயம். இரவு நேரம் வந்த சொல்லும், நீ அங்கு வா இங்கு வா என்று அழைக்கும். சில சமயங்களை அறியாமலே கதவை திறந்து கொண்டு வெளியே நடந்து போயிடுவாங்களாம். அவங்கள போய் கணவர் கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வருவார். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். இரவு நேரத்தில் தனியாக நடந்து எங்கேயோ போய் பயம். அதனால் இரவு நேரம் வந்தாலே ஒரு பயம். ஒன்று அவர்களுக்கு பயம், தூங்க பயம், கஷ்டம் பயம். திடீரென்று அந்த ஆவி அவங்களை தாக்கும் பொழுது பாம்பை போல நெளிவார்களாம் வீட்டிலே. அதை பார்த்து பிள்ளைகளுக்கு பயம். பிள்ளைகள் அம்மா கிட்ட போகவே போகாது, அம்மா பாம்பு மாதிரி நெளிகிறாங்கன்னு சொல்லி. பாருங்கள், குடும்பத்தில் எல்லாருக்கும் பயம் இவர்களை பார்த்து. அந்த குறிப்பிட்ட டைம் அந்த ஆவி வந்து இறங்கும். அந்த ஆவி அவங்களை அலைக்கழிக்கும். சர்ப்பத்தை போல நெளிவார்கள். அதனால ஒரு பயம், பிள்ளைகளுக்கு அருகிலே செல்ல பயம். இன்னொரு வினோதமான ஒரு காரியம், அவனுடைய வயிற்று பகுதியில் பாம்பு வடிவில் ஒரு தழும்பு இருந்ததாம். அவனுடைய வயிற்று பகுதியில் சர்ப்பத்தை போன்ற ஒரு தழும்பு தோன்றி இருந்தது, தானாக தோன்றி இருந்தது. அதை பார்த்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பக்கத்து வீட்டு சகோதரிமார்கிட்ட காண்பித்தது என்னதுன்னு கேட்டால் அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. ஒரு சர்ப்பத்தின் ஆவி உன்னை தாக்கி இருக்கிறாரு, ஒரு பாம்பின் ஆவி உன்னை தாக்கி இருக்கிறாரு, உன் உடம்பிலேயே அந்த பாம்பு ரூபம் தோன்றி இருக்கிறாரு. வினோதமான ஒரு காரியம். ஆனால் அது அவளை பயப்படுத்தி கலங்க பண்ணினது. அதனால மிகுந்த ஒரு வேதனை. இப்போ அவளுக்கு வாழவே விருப்பம் இல்லை. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் வாழணும்? எனக்குள்ளும் ஒரு பயம், என்னை பார்த்தா என் பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு பயம், என் கணவருக்கும் என்னை பார்த்தால் பயம், என் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் என்னை பார்த்தால் பயம். ஏன் வாழ வேண்டும்? இதை விட மறித்து விட்டால் நல்லது என்று சொல்லி மரணத்தை விரும்பினார்கள். செத்து போய்விடலாம் என்று சொல்லி. அப்போதான் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறாய்? உனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை பற்றி அறிந்து கொள்ளணுமானா இந்த டிவி நிகழ்ச்சியை நீ பாரு, உனக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும், நீ விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி உனக்கு கிடைக்கும் என்பதாய். அதனால் அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை பார்த்த பொழுது தான் தெரிந்தது, இயேசு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறவரா, இத்தனை பேருக்கு விடுதலை தருகிறாரா, இந்த மாதிரி ஒரு கடவுள், இந்த மாதிரி ஒரு ஆண்டவர் மனிதர்களுக்கு அற்புதம் செய்கிறார், இப்பவும் அப்படி நடக்குதா? கேட்டபொழுது ஒரு விசுவாசம் உள்ளத்தில் வந்தார். ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை கூப்பிட்டாங்க. இயேசுவை எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குறீங்க, அவங்கெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க எனக்கு விடுதலை கிடைத்தது என்று. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு விடுதலை தாரும். இயேசுவை கூப்பிட்டார்கள். அவ்வளவுதான் ஆண்டவருடைய வல்லமை இறங்கினர், ஆவியானுடைய வல்லமை இறங்கினர். அந்த அசுத்தாவி அலறிக்கொண்டு அவளை விட்டு வெளியேறினார். பூரண ஒரு விடுதலை, சுகம் பெற்று எழுந்தார்கள். அன்றைக்கோட ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை பெற்று கொண்டார்கள். பயம் உள்ளத்தை விட்டு விலகினது. அந்த ஆவி போனவுடன் தன் சரீரத்தில் இந்த பாம்பு போன்ற ரூபம் அப்படியே மறைந்து போனது. அற்புதமான ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அதே இயேசுதான் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களை பயப்படுத்துகிற ஆவியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை தேவை.
நீங்க எந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு அந்த இடத்தில் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார், அந்த விடுதலை உங்களுக்கு கொடுப்பதற்காக. அப்ப இந்த விடுதலை தருவதற்கு தான் அவர் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்தினாலே ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானை ஜெயித்த ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அவனை ஜெயித்து வெற்றி சிறந்தார். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தார். சிலுவையிலே நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த பொழுது சாத்தானுடைய தலையை நசுக்கினார். பொல்லாத பிசாசு இன்றைக்கு இயேசுவின் காலின் கீழே, அவருடைய பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்கும். அவர் தான் விடுதலை தருகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, இந்த பயத்தில் இந்த விடுதலை தேவை. இப்பொழுது இயேசு அதை கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தால் இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தைரியமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சூழ்நிலை பார்த்து பயந்துட்டீங்களா? பயப்படாதுங்க. சாத்தான் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப தீவிரமாய் இருக்கிறான். ஒரு செய்தியின் மூலமாய், சில மனிதர்கள் மூலமாய், சில தவறான செய்திகள் நமக்கு சொல்லப்படுவதன் மூலமாய் சாத்தான் நம்மை பயப்படுத்துவதற்கு என்ன உண்டு அதை எல்லாம் செய்வான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ அந்த பொருளாத பயத்தை கொண்டு ஒரு ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். ராத்திரெல்லாம் தூங்க முடியல, படப்படப்பா வருது, தூங்க முடியாதபடி பொல்லாத காட்சிகள்லாம் வருது, அப்படிலாம் கலங்குறீங்களா? விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும், இன்றைக்கு நீங்கள் ஜெயம் பெறுவீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பயத்தை கொண்டு ஒரு ஆவி பலகட்டும், ஆண்டவர் ஜெயம் கொடுத்து நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் கருத்தாக ஜெபிக்கிறாங்க. உம்முடைய வசனத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்க. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. உம்முடைய வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. விசேஷமா இந்த பொருளாத பிசாசு கொண்டு வருகிற பயம், ஆண்டவரை பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், சூழ்நிலைகளை குறித்த பயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய உள்ளத்தை விட்டு விலகட்டும். பயத்தை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துரத்துகிறேன். பயத்தை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். பொல்லாத அந்த அசுத்த ஆவிகள் விலகட்டும். இந்த நிமிஷத்தில் இந்த ஆவியானவர் அவளை ஆட்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி ஆட்கொள்ளும். ஆவியானவர்களை பலப்படுத்தி நடத்தும். இனி ஒரு நாளும் பயப்படாதபடி காத்துக்கொள்ளும். தூக்கத்தை கெடுக்கிற அந்த ஆவிகள் அழியட்டும். பயத்தினால் இவருடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வருகிற சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். இவருடைய ஆசீர்வாதத்தை முடக்க நினைக்கிற ஆவிகள் அழியட்டும். அவைகள் விலகி போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று முதல் நல்ல மாற்றத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும். விலகாதுமுடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.